Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி வெஜிடேரியன்ஸ்க்காக வேண்டி ஒரு பிரிஞ்சல் ரைஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது முழுக்க வெஜிடேரியன்ஸ்க்காகவே செய்யப்பட்டது. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முந்தி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரீயாக வாங்க இந்த ரெசிபியை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டவ்வில் பேனை வச்சு ஒரு பொடி கடலைப்பருப்பு போட்டுக்கொள்கிறேன். அதோடையே ஒரு பொடி உளுத்தப்பருப்பும் போட்டுக்கொள்கிறேன். அதோடையே ஒரு பொடி வேர்க்கடலை பீனட்ஸும் போட்டுக்கொள்கிறேன். அதை கொஞ்சம் வறுத்து கொண்டு வரப்போக்கல அதுக்கு ஒரு கப் ஸ்க்ரேப்ட் கொக்கனட்டும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகாட்டி நாங்கள் நல்லா வறுத்து கொள்ளணும். இது நல்லா வறுத்துப்பட்டோடனே இதை கிரைண்டரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து நாங்கள் வேறையாக வச்சுக்கொள்ளணும். இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்து அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த கடுகு கொஞ்சம் ஹீட்டாகவே பொரிஞ்சு வரப்போக்கல இதுக்கு நான் ஒரு கப் பிக் ஆனியன் எடுத்துக்கிறேன். அப்படின்னா 2 பிக் ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆட் பண்ணி இது கொஞ்சம் சாட்டை பண்ணி இது கொஞ்சம் வதங்கி வரப்போக்கல இதுக்கு நான் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த க்ரீன் சில்லி ரெண்டையும் இதுக்கு நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். க்ரீன் சில்லியை ஆட் பண்ணி அது கொஞ்சம் வதங்கி வரக்குள்ள பெரிய டொமாட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கொள்ளணும். அதோடு இதுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா ஆட் பண்ணிக்கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடைய 1/2 டீஸ்பூனுக்கு விட கொஞ்சம் குறைவாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேனே பீனட் அதெல்லாம் அந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் ஆகணும் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படியுமே ஒரு இன்றைக்கி 200 கிராம்ஸ் பிரிஞ்சல் இருக்கும். இந்த பிரிஞ்சல்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் பிரிஞ்சல்ஸை நான் குண்டாக தான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது டேஸ்ட் வைக்கும். ஸோ இதுக்கு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் மிச்சம் ஆட் பண்ண வேணாம். லாஸ்ட்டுக்கு பார்த்து உங்களுக்கு தேவைண்டா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கொள்ள போகிறேன். எவ்ரி 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னு சொன்னால் இந்த பிரிஞ்சல் நல்லா வதங்கணும். ஸ்டார்ட்டுக்கே பிரிஞ்சலை வதக்கிட்டு போட்டு அந்த பிரிஞ்சலோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வராது. அதனால தான் நான் பிரிஞ்சலை இந்த கிரைண்ட் பண்ண பவுடர் ஆட் பண்ணினேன். இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு கீ ரைஸ் தான் குக் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முந்தைய உங்களுக்கு கீ ரைஸ் ரெசிபி காட்டிக்கிறேன். இதை நாங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது சரியான ஈஸி குக் பண்ணுறதுக்கு. பட் இது நல்லா டேஸ்டி ஆகிக்கும். இதோட ஸ்மெல்லே போதும். வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்ற ஆட்களுக்கு தான் இது சட்டப்படி சாப்பாடு உண்டு. ஏன்னு சொன்னால் இப்படி சாப்பிட்றவங்களுக்கு உண்மைக்குமே மீட் ஜாதி எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஸ்மெல்லாகவும் மிக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டா ஓகே. இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரைஸை நான் சர்வ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு ஊறுகாய் என்னமாலும் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி சலட் ஒன்று செஞ்சாலும் உங்களுக்கு அதை சாப்பிடலும். பட் நான்டா எதுவுமே செய்யலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான்டா சும்மாவே தான் சாப்பிட்டேன். அப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. இது முழுக்க எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி உங்களோட சேனல். இதுக்கு உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வேண்டாலும் பண்ணலும். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக மிக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். மிச்சம் தேங்க்யூ எல்லா கண்ட்ரிலேருந்தும் பார்க்குறாக்களுக்கு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.